ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் செக்ஷன் ப்ளஸ் எஸ்எம்சி கோர்ஸ் ஆரம்பித்தோம். ஸோ அதில் ஒரு 3 எபிசோட் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது 4வது எபிசோட். இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் நம்ம சேனலுக்கு சொந்த மறக்காம லைக் ஷேர் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் தான் நம்ம போய் இந்த மாதிரி ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டன்டாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்எம்சி கோர்ஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதை பற்றி நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போதைக்கு வந்து ஜூம் மீட் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் கமெண்ட்ல போட்டு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ சார்ட் பேட்டர்ன்ஸ்னா வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணிடுது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த ஒரு அதாவது எப்படின்னா வந்து சார்ட் பேட்டர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களுக்கு சார்ட்ல பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா ஃபார்ம் ஆயிருக்கும். இதை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு டிசைன் கிடைக்கும். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வடிவம் கிடைக்கும். அந்த வடிவத்தை பொறுத்து நம்ம அனலைஸ் பண்ணக்கூடியதை சார்ட்டோட பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான வடிவம் மறுபடியும் கிடைச்சதுன்னா நமக்கு அதே மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ள மேலே கீழே போயிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்குமுலேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் தான். ஓகேங்களா? இதை வந்து கன்சாலிடேஷனும் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஃபார்ம் ஆகுறது எல்லாத்தையுமே வந்து சார்ட் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸும் இருக்கு. ஓகேங்களா? அதாவது டைப்ஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சொல்ல போனா ட்ரெண்ட் ரிவர்சல் சார்ட் பேட்டர்ன்ஸ், ட்ரெண்ட் கன்டினியூஸ் சார்ட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதாவது ட்ரெண்ட் கன்டினியூஸ்னா என்னன்னா வந்து ஒரு ட்ரெண்ட் இப்போ வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னா அப் ட்ரெண்ட் கன்டினியூ ஆகிற மாதிரியான இன்னொரு சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அது வந்து ட்ரெண்ட் கன்டினியூஷன் சொல்லுவாங்க. ட்ரெண்ட் ரிவர்சல்னா இப்போ அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னா அந்த ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணி வர்றதுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய சார்ட் பேட்டர்ன் எல்லாம் ட்ரெண்ட் ரிவர்சல் சார்ட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இப்போ வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல ஓகேங்களா அந்த இடத்துல ட்ரெண்ட் கன்டினியூஷனுக்கான டவுன் ட்ரெண்டுக்கான சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா வந்து அந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் தான் ஆகும். அதாவது டவுன் ட்ரெண்டுக்கான கன்டினியூஷன் பேட்டர்ன் அப் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆச்சுன்னா அது ட்ரெண்ட் ரிவர்சலாக மாறும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா பேட்டர்னும் அப் ட்ரெண்ட் பேட்டர்னும் கிடையாது, கண்டினியூஸ் பேட்டர்னும் கிடையாது. ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்னாகவும் அது ஆக்ட் ஆகும் சம் கேசஸ்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி சொல்லணும்னா வந்து சம் கேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அப் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆவறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா வந்து கன்டினியூவா ஃபர்தரா மேல போகும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதே பேட்டர்ன் டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும்போது அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா, அங்க ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்னா மாறும். ஓகேங்களா? ஸோ இத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே. ஸோ இப்போ நம்ம டைரக்ட்டா வந்துரலாம். ஸோ இதுல ட்ரெண்ட் கன்டினியூஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இதுல வந்து புல்லிஷ் இருக்கு, பேரிஷ் இருக்கு. அதே மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல்லயே புல்லிஷ் இருக்கு, பேரிஷ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோ வந்து ஐ மீன் இந்த ஒரு ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி சும்மா ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இத பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கான மார்க்கெட்ல என்ன இருக்கு, என்னென்ன சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட் பேட்டர்ன் எல்லாமே எல்லா டைமும் அக்யூரேட்டா ஒர்க் ஆகுமானா, சம் ஒரு 70-80% ஒர்க் ஆகும். 20% ஃபெயில் பண்ணுவாங்க. காரணம் என்ன வந்து, எந்த ஒரு நியூஸும் இல்லாம போயிட்டு இருந்ததுன்னா, இந்த பேட்டர்ன்ஸ் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? திடீர்னு ஏதோ ஒரு நியூஸ் ஓகேங்களா? ஸோ திடீர்னு ஒரு நியூஸ் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க ஃபண்டமெண்டல் நியூஸ் குடுக்குற ஒரே ஆள் தலைவன் ட்ரம்ப் மட்டும் தான். ட்ரம்ப் தன்னோட திருவாய தொறந்தாருன்னா, சார்ட் பேட்டர்னாவது மண்ணாவது ஒண்ணும் கிடையாது. அங்க எல்லாமே காலி தான். ஓகேங்களா? பிளாஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி. ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இது வந்து ஒரு ட்ரெண்ட் கன்டினியூஷன் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் அ 4 டைப் இருக்கு. அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளையும் வந்து பார்த்தீங்கன்னா, அத 2 வகையா பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது என்னன்னா வந்து பெனன்ட் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது புல்லிஷ் பெனன்ட், பேரிஷ் பெனன்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த பெனன்ட் பேட்டர்ன் எப்படின்னா வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 2 சைடுமே ஹை, லோ 2 சைடுமே சுருங்கிட்டே வரும். அப்படி சுருங்கிட்டு வரும்போது ட்ரெண்ட பேஸ் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஓகேங்களா? இதையும் ட்ரெண்ட் கன்டினியூஷன்லயும் யூஸ் பண்ணலாம். ட்ரெண்ட் ரிவர்சல் அப்போ இந்த பெனன்ட் பேட்டர்ன் என்னவா ஆக்ட் ஆகும்? அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா, யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. நான் அந்த பெனன்ட் பேட்டர்ன் வரையும்போது உங்களுக்கு ஒரு அத நான் கேட்கறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அசெண்டிங் ட்ரையாங்கிள். அசெண்டிங் ட்ரையாங்கிள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் கன்டினியூவேஷன் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் கன்டினியூவேஷனை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா,
ஹைஸ் எல்லாமே ஈக்குவல் ஹைஸா இருக்கும். லோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் லோவா ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஃபார்மேட்ல ஃபார்ம் ஆகக்கூடிய பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து ஹை எல்லாமே ஈக்குவலா இருக்கும். லோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் லோ ஃபார்மேஷன்ல போகும். ஓகேங்களா? ஸோ லோவர் லோ வைக்காம ஹையர் லோ ஃபார்மேஷன் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டேல பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ பார்க்காம இருந்தீங்கன்னா, மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த அந்த மீதி 3 எபிசோட் பார்க்காம இந்த ஏரியா பக்கம் வந்துராதீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இந்த வீடியோ காமிச்சிருந்ததுன்னா, ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா நான் வந்து இப்போ சிட்டிக்குள்ள வந்துட்டேன். ஸோ இதனால வெஹிக்கிள்ஸோட சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஹையர் லோஸா ஃபார்ம் ஆகும். மேல ஈக்குவல் ஹைஸா ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஃபார்ம் ஆயிட்டு நமக்கு அந்த ஹைய ஈக்குவல் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அந்த ஹைய என்னைக்கு பிரேக் பண்றாங்களோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, மேல போக ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நமக்கு தெரியும் ஹையர் லோ ஃபார்மேஷன்னாலே அப் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? ஏன்னா ப்ரீவியஸ் லோ உடைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆவலேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அத பேஸா வச்சுக்கோங்க. ஹைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஹைஸா இருக்கும். ஓகேங்களா? அந்த ஹைய பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்றப்போ நம்ம என்ட்ரி போனா சூப்பர். நீங்க பிரேக் பண்ண உடனே என்ட்ரி போனாலும் நான் தப்பாலாம் சொல்ல மாட்டேன். ஆனா, அதோட ட்ரேட் அக்யூரசி வந்து ரொம்ப பெட்டர் டூ ரீடெஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? மத்தபடி எல்லாம் அதிகம் தான். ஓகேங்களா? பட் ஆனா ரீடெஸ்ட்ல என்ட்ரி எடுத்தா சேஃப் என்ட்ரி. ஓகேங்களா? அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஃபார்மேட்ல உங்களுக்கான பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா, உங்களுக்கான சார்ட் வந்து இந்த மாரி வேவ் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா, அது எந்த டைம் ஃப்ரேமா இருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஸோ இதில வந்து நீங்க எடுத்துக்கலாம். இதுவே வந்து இது ஒரு ஒன் டே டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா, உங்களால இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஹை போகும்போதெல்லாம் உங்களால செல் பண்ண முடியும். ஹையர் லோ ஃபார்மேஷனுக்கு வரும்போது, அந்த ட்ரெண்ட் லைன பேஸ் பண்ணி டவுன் சைடு இருக்க ட்ரெண்ட் லைன பேஸ் பண்ணி நீங்க ஃபர்தரா உங்களோட பைய ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து மினிமம் 2 வேவ்ஸ்னாச்சும் ஃபார்ம் ஆயிரணும். 3வது வேவ்ல தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். நான் 3வது அந்த வேவ் ஃபார்மேஷன்ல. ஸோ அந்த வேவ்ல நமக்கு ஒரு 2 ட்ரேட் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே எடுத்தோனே இது இந்த பேட்டர்ன்ல தான் இருக்குது அப்படின்னு நினைச்சுலாம் போய் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, டிசெண்டிங் ட்ரையாங்கிள். டிசெண்டிங் ட்ரையாங்கிள் இஸ் ஆப்போசிட் டூ தி அசெண்டிங் ட்ரையாங்கிள். அதாவது என்ன வந்து ஈக்குவல் லோஸ் இருக்கும். ஆனா லோவர் ஹைஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? லோவர் ஹைஸ் ஃபார்ம் ஆகி ஈக்குவல் லோஸ் இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் சைட் மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படின்னா வந்து, அந்த மார்க்கெட் ஃபர்தரா ஓகேங்களா? வந்துட்டு டவுன் சைட் கன்டின்யூ ஆகுறோம்னா, இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா, நம்ம டவுன் சைட் மறுபடியும் ஃபர்தரா கன்டின்யூ ஆகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஹைய உடைக்காத வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது டவுன் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈக்குவல் லோஸ், லோவர் ஹைஸ்ங்கிற ஃபார்மேஷன்ல ஃபார்ம் ஆகும் அது. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற பேட்டர்ன் வந்து புல்லிஷ் பெனன்ட். புல்லிஷ் பெனன்ட் பேட்டர்ன்னா என்ன? பெனன்ட்க்கு வந்து ஸ்பெல்லிங் தப்பா போட்டேன்னு நெனைக்கிறேன். இருங்க பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ புல்லிஷ் பெனன்ட் பேட்டர்ன்னா உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட் போகும். அதுல வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்ப ஃபார்ம் ஆகும்போது, அதுக்கு ஃபர்தரா வந்து அப் ட்ரெண்டே தான் கொண்டு போவாங்க. ஆனா ஆனா, அத அப் ட்ரெண்ட் தான் கொண்டு போவாங்களாங்கிறது தெரியாது. இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள பொறுத்தவரைக்கும் எந்த சைடு ஏன்னா இது ஒரு அக்குமுலேஷன் தான். இது வந்து எப்பவுமே ஒரு ஜோனுக்குள்ள எப்போலாம் மார்க்கெட் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்றாங்களோ, அது வந்து ஒரு அக்குமுலேஷன் தான். ஓகேங்களா? ஏன்னா, அந்த லெவலுக்குள்ள மட்டுமே வாங்கிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு பேர் அக்குமுலேஷன். ஓகேங்களா? ஸோ, இப்ப இந்த மாரி ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும் அப்டின்னா வந்து, உங்களுக்கு எந்த சைடு உடைக்கிறாங்களோ, மேக்ஸிமம் அதுக்கு ஆப்போசிட் சைடு மேனிபுலேட் பண்ணிட்டு கிளம்பிருவாங்க. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு உடைக்கிற சைடு வந்து பார்த்தீங்கன்னா, மேனிபுலேஷனா இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் சைடு ரீடெஸ்ட் பண்ணிட்டு கிளம்பிருவாங்க. ஸோ இந்த மாரி மேக்ஸிமம் டைம் நடக்கும். ஸோ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள பொறுத்தவரைக்கும் புல்லிஷ் ஆர் பேரிஷ் பெனன்ட் பேரு வேணா பெனன்ட்ன்னு வச்சுட்டு புல்லிஷ், பேரிஷ்ன்னு வச்சிருக்கலாம். பட் ஆனா இதோட நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் புரிஞ்சுகிட்ட வரைக்கும் ஆஸ் பெர் நீங்க வந்து இப்போ நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பெனன்ட் பேட்டர்ன்லாம் போட்டிருப்பானுங்க. அப்படி இருக்குமானா 90% அப்படி இருக்குமானா என்னால சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இது பேஸ்ட் ஆன் மேனிபுலேஷன். ஓகேங்களா? மார்க்கெட் மாறும். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன்ல அடிங்கிறதே வரும். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு இப்படிதான் சொல்லியிருந்தாங்க. நானும் இப்படிதான் போவேன். கரெக்ட்டா அந்த மாரி தான் இருக்கு. பட் ஏன் மேல போச்சு? ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா, ட்ரெண்ட் மேக்ஸிமம் ரிவர்சலாவும் ஆக்ட் ஆகும்.
கன்டினியூஷனாவும் ஆக்ட் ஆகும். பட் கன்டினியூஷன் ஃபேஸ் வந்து ரொம்ப கம்மி தான் என்ன கேட்டா. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த ஒரு 4 பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 பேட்டர்ன பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இது 4 பேட்டர்ன மட்டும் வச்சு உங்களால நல்ல ட்ரேட் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல இதெல்லாம் வந்து இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதே மாரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அத பத்தி நான் ப்ரீவியஸாவே சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன வந்து நீங்க வந்து ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்க முடியும். என்கல்ஃபிங் ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எல்கல்ஃபிங், புல்லிஷ் என்கல்ஃப், பேரிஷ் என்கல்ஃப் ஸோ இதெல்லாம் சிம்பிள் தான். ஸோ அத நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்போ நீங்க வந்து இப்போ ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா, அந்த ரெட் கேண்டில்ல என்னைக்கு எனக்கு இன்னொருத்தன் வந்து ரொம்ப அதிகமான வால்யூமோட பிரேக் பண்றானோ, அப்ப அவன பீட் பண்ணிட்டானுங்கன்னு அர்த்தம். அப்ப நம்ம மேல போலாம். அப்படின்னு நம்ம சைக்காலஜியா இருந்ததுன்னா, அதுக்கு பேரு தான் புல்லிஷ் என்கல்ஃபிங். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி சின்ன சின்ன சார்ட் பேட்டர்ன்ஸ நீங்க பார்த்து ஏன் அப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, உங்களால ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட் பேட்டர்ன்ஸ உங்களால மைண்ட்ல வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சார்ட் பேட்டர்ன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா வந்து, இந்த மாரி ட்ரெண்ட் ரிவர்சல் சொல்றேன் பார்த்தீங்களா? சார்ட் பேட்டர்ன்லயே அந்த இடத்துல வந்து திரும்ப போகுது அப்படின்னா வந்து, அடுத்த வேவ் போறதுக்கு நமக்கு ரிவர்சலுக்காக தேடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் இதுல வந்து இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் எதுலயாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். மேக்ஸிமம் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா நம்ம வந்து டி டிஃபால்ட்டா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது என்ட்ரி ஆனோம்னா நமக்கு வேற விஷயம். ஒரு பேட்டர்ன தேடி போகும்போது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். இங்கே ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது மக்களே. சரிங்களா? ஸோ கரெக்ட்டான ஒரு சார்ட் பேட்டர்ன் நமக்கு கிடைச்சதுன்னா, நம்ம அந்த சார்ட்ல வரைஞ்சு காட்டலாம். ஓகேங்களா? ஸோ எங்கடா அது? ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோ, யுஎஸ்டி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்க மாரி இருக்கு. ஓகே. எஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு தான் நெனைக்கிறேன். ஓகேங்களா? இருங்களேன். ஸோ இது வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் மாரி தெரியுது. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க. ஸோ இந்த மாரி தான். கரெக்ட்டா பிளாட் பண்ணணும்னா ஓகே. ஸோ சாரி தப்பா வந்துட்டேன். ஓகே. ஸோ லோ எடுத்துக்கிறோம். ஓகே. ஓகே. அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க தெரியுதுங்களா? ஸோ இந்த மாரி தான் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அத பிரேக் அவுட் பண்ணிட்டு அந்த ஈக்குவல் ஹைஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஹைஸ எப்ப பிரேக் பண்ணி மேல எடுத்துட்டு போறாங்களோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல்ல ஆக்ட் ஆகும். ஸோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ இங்க பாருங்க. டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, ட்ரெண்ட ரிவர்ஸ் பண்ணி விட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இது ஒரு ட்ரெண்ட் கன்டினியூவேஷன் பேட்டர்ன் தான். பட் ஆனா அது ட்ரெண்ட் ரிவர்சல்ல ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நார்மலா எல்லா பேட்டர்ன்லயுமே நடக்கும். ஓகேங்களா? நீங்க ஒரு பேட்டர்ன் அது மாரி தான் நடக்குமானா, அப்படியெல்லாம் நடக்காது. அதே புல்லிஷ் புல்லிஷ் ஸ்டான்ஸ்ல இருக்குமானா, புல்லிஷ் ஸ்டான்ஸ்ல கன்ஃபார்ம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பட் ஆனா ஒரு சில டைம் ஒரு சில டைம் அசெண்டன்ட் ட்ரையாங்கிள் டவுன்ல பிரேக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹைல பிரேக் பண்ணிட்டு, அங்க மேல பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் லைட்டா ஒரு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட் மேல போனதுக்கப்புறம் டவுன்ல எடுப்பாய்ங்க. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. அந்த மாரி டைம்ல வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வந்துன்னா வெட்ஜ் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாலிங் வெட்ஜ், ரைசிங் வெட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள் மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா வந்து சேம் ஓகேங்களா? எப்படி ஃபார்ம் ஆகும்னா வந்து லோவர் லோ, ஹையர் லோ சாரி லோவர் ஹை அந்த மாரி ஃபார்ம் பண்ணிட்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது எப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சேன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களுக்கு ஹைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே வரும். எப்படி டிசெண்டிங் ட்ரையாங்கிள்ல வரும், அதே மாரி ஃபாலிங் வெட்ஜ்ங்கிறது ஹைஸ் குறைஞ்சுக்கிட்டே வரும். பட் ஆனா லோஸும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நார்மல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டா இந்த மாரி ஃபார்ம் ஆகுமா? பட் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டா கொஞ்சம் ஓகேங்களா? உங்களுக்கு வந்து முன்னாடி இருந்த லோவ விட இது கொஞ்சம் தான் கீழ கட் பண்ணணும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு இது ஈக்குவல் லோ மாரியே தெரியும். ஆனா அது ஈக்குவல் லோவா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதோட மேல சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் லைன்ஸ் எல்லாமே. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து, உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்துட்டே வருவாங்க. மேல லிக்விடிட்டி அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து பில்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் ஆகும்போது அந்த இடத்த ஹண்ட் பண்றதுக்காக போடுவாங்க. இது வந்து லிக்விடிட்டி கான்செப்ட்ல வரும். இது நம்ம எஸ்எம்சி படிக்கும்போது உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப தெளிவா புரியும். ஓகேங்களா? ஸோ, இந்த மாரி ஃபார்ம் ஆயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மேல பிளாஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ, இந்த பேட்டர்ன் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டில ஃபார்ம் ஆயிருந்து நம்ம ஆக்சுவலா நெறைய டைம்ல ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? நிஃப்டிய பொறுத்தவரைக்கும். உங்களுக்கு 5 மினிட் டைம் ஃப்ரேம், 15 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சீங்கன்னா, சூப்பரா ஃபார்ம் ஆகும். இத வச்சு ஈஸியா நீங்க வந்து இந்த அக்குமுலேட் சைட்வேஸ் மார்க்கெட்ல வந்து ஈஸியா இந்த மாரி தான் இருக்கும். நீங்க ஃபார்ம் பண்ணி மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதே வந்து ரைசிங் வெட்ஜ்னா என்ன ஆகும்னா வந்து, உங்களுக்கு ஹைய உடைச்சுக்கிட்டே போகும். ஆனா லோவ உடைக்காமயே இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அசெண்டிங் ட்ரையாங்கிள் மாரி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா அது அசெண்டிங் ட்ரையாங்கிளா இருக்காது.
அடிச்சு கீழ உடைச்சு நிறுத்தி போயிட்டே இருப்பாய்ங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஃபார்ம் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, ரைசிங் வெட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சேம் லிக்விடிட்டி கான்செப்ட். இத வந்து லிக்விடிட்டி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேங்களா? மேல எடுத்துட்டு போயிட்டுருப்பாங்க. கீழ வந்து வருவாங்க. இந்த பேட்டர்ன மட்டும் புரிஞ்சுக்கோங்க போதுமானது இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா வந்து சேனல் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ சேனல பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா சேனல் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ நெறையாங்கிறத விட ஒரு மெஜாரிட்டி யூஸ் பண்றது ஒரு 3 சேனல் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ அத பத்தி இப்ப இந்த இதுல பாத்துரலாம். ஓகேங்களா? சேனல் பேட்டர்ன் எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபிளாக் மாரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதாவது புல்லிஷ் ஃபிளாகு, பேரிஷ் ஃபிளாக்டு. அதாவது கொடி பறக்கும் தெரியுமா நம்ம கொடி? நார்மலா ஒரு கொடி பறக்குன்னா, கொடிக்கு முன்னாடி இப்படி பறக்கும். ஸோ இத வந்து ட்ரெண்ட் கன்டினியூஷனா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது அப் ட்ரெண்ட் வரும்போதும் இந்த மாரி ஃபார்ம் ஆயிட்டு இதாச்சுன்னா, அது வந்து ட்ரெண்ட் கன்டினியூஷன் யூஸ் பண்ணுவாங்க. இதே டவுன் ட்ரெண்டுக்கு இதே மாரி தான் சேம் ஆஸ் யூசுவல். இத பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபாலிங் வெட்ஜ், ரைசிங் வெட்ஜ் இருக்கு பாத்தீங்களா? அதிலேயே வந்து ஃபிளாட்டான அதாவது அந்த கொஞ்சம் கொஞ்சமா போற மாரி ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? எவ்வளவு தூரம் கீழ இறங்குறாங்களோ, அவ்வளவு தூரம் மேல ஏத்துவாங்க. பட் ஆனா ஒரு சைடு மட்டும் ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு சைடு எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாரி ஃபார்ம் ஆவுனா வந்து எப்படின்னா, அது ஃபிளாக் பேட்டர்ன். சேனல்ன்னு சொல்லுவாங்க. சேனலை இன்க்ளைன்டா வரைஞ்சா எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் சைடு, அப் சைடு அந்த மாரி. ஓகேங்களா? ஸோ இத வந்து ஃபிளாக்ன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் ஃபிளாக்னா இந்த ஃபிளாக் பேட்டர்ன் வந்து டவுன் ட்ரெண்ட் வரும்போதும் ஃபார்ம் ஆகும். அப் ட்ரெண்ட்ல கன்டினியூஷனுக்காகவும் ஃபார்ம் ஆகும். சேம் பேரிஷ் ஃபிளாக் வந்து டவுன் அப் ட்ரெண்ட் வரும்போது ட்ரெண்ட் ரிவர்சலுக்காகவும் ஃபார்ம் ஆகும். டவுன் ட்ரெண்ட் போகும்போது கன்டினியூஷனுக்காகவும் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் தூரம் ரீட்ரேஸ்மென்ட்க்காக இந்த மாரி ஃபிளாக் பேட்டர்ன்ல வச்சு ஏத்துவாங்க மேல. ஓகேங்களா? 50% ரீட்ரேஸ்மென்ட், 60% ரீட்ரேஸ்மென்ட் ஃபிபனாச்சில சொல்றோம் பார்த்தீங்களா? அது டைரக்ட்டாவும் ஏறாம ஒரு சில டைம் இந்த மாரி பேட்டர்ன்ஸ ஃபார்ம் பண்ணி ஏத்துவாங்க. அத வச்சும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த ஜோன் வரும்போது 50%, 60% ஃபிபனாச்சில வரும்போது, இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா, நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து இந்த ஒரு பேட்டர்ன வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இது கன்ஃபார்ம் இருக்கும் சார்ட்ல. ஓகேங்களா? ஸோ நான் அத தேடி பார்க்குறேன். கிடைக்கும். இங்கே, எங்கே? கரெக்ட்டா வந்து நம்மளால ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியல மக்களே. அது ஃபார்ம் ஆகும்போது கரெக்ட்டா இன்ட்ராடேல நம்ம கரெக்ட்டா செக் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே. இது அப்படித்தான் இருக்க மாரி இருக்கு. ப்ளஸ் இருங்க வரைஞ்சு பார்ப்போம். ஓகே. ஸோ இது வந்து புல்லிஷ் ஃபிளாக். ஓகேங்களா? ஸோ தெரியுதுங்களா? ஸோ ஒரு புல்லிஷ் ஃபிளாக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க வந்து மேனிபுலேஷன் யூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? கீழ பிரேக் அவுட் பண்ற மாரி பண்ணிட்டு மேல போயிருக்காங்க. ஸோ இந்த புல்லிஷ் ஃபிளாக், பேரிஷ் ஃபிளாக், அக்குமுலேஷன் சேனல்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகும்போது நம்ம இத அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம எத யூஸ் பண்ணோம், நம்மளோட ஃபிப் சேனல் டூல் யூஸ் பண்ணுவோம். நம்ம எபிசோட் 2ல அத யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே இவங்கள கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்ட் கன்டினியூஷன்க்கான சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எபிசோட்ல ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான வீடியோஸ் எல்லாத்தையும், சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துரலாம் வீடியோல. ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா, இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், ஷேர், கன்ஃபார்ம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஓகேங்களா? ஸோ லவ் யூ மக்களே.